நாம இன்னைக்கு பார்க்க போறது பிரம்மசக்தி சுடலை மடன் கைலாயத்துல எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்துருந்தோம். பிரம்மசக்தி அம்மனுக்கு 7 பிறவிகள், சுடலை மடனுக்கு 6 பிறவிகள். அந்த மாதிரி அவங்களோட பிறவிகளான கைலாய பிறவி எப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். முதல்ல கைலாயத்துல சிவன், பார்வதி, தேவர்கள், ரிஷிகள், பூதகணங்கள் எல்லாரும் கைலாய சபையில் அமைந்திருக்கும் போது அப்போ பார்வதி தேவிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. உடனே சிவன்கிட்ட கேட்காங்க, ஈசனே, இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற முதல் தெய்வம் நீங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு உயிரினுக்கும் எப்படி படியிலக்கணும், அவங்களோட உணவுல இருந்து, உடையில இருந்து, உடைமையில இருந்து, இருப்பிடத்துல இருந்து எல்லாத்தையுமே படியிலக்குது நீங்க தான். அப்படி இந்த உலகத்துக்கே எல்லாத்தையும் படியிலக்கு நீங்க ஏன் எப்போதும் உடல் முழுக்க சாம்பலை பூசிக்கிட்டு புளித்தோல் கட்டிக்கிட்டு ஒரு ஆண்டி போலவே அலையிறீங்க? எதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆண்டி வேஷம் கொடுக்குறீங்க? நம்ம கைலாயத்திலே நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும்போது அதை விட்டுட்டு பூலோக மக்களை ஒவ்வொரு உயிரையா படைக்கிறீங்க. அடுத்து அந்த உயிரை பாதுகாத்து கொண்டு வரீங்க. அடுத்து அந்த உயிரை திரும்ப அழிச்சு திரும்ப முதல்ல இருந்து அந்த உயிரினத்தை படைக்கிறீங்க, திரும்ப பாதுகாக்கிறீங்க, அழிக்கணும். ஏன் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்? நாம நம்முடைய வேலையை பார்த்துருந்தோம். அந்த பூலோக மக்கள் அவங்களும் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க ஏன் ஒவ்வொரு உயிரினத்தையும் படைச்சு பாதுகாத்து திரும்ப அதை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி சிவனை பார்த்து பார்வதி கேட்பாங்க. உடனே ஈசனான சிவன், இந்த உலகம் எதை வச்சு இயங்குது, இந்த உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்கான கேள்வி நீ கேட்டிருக்க. பார்வதி அப்படி சிவனை பார்த்து அந்த கேள்வி கேட்டதும் உடனே சிவன், உனக்கு இந்த கேள்விக்கான பதில் நான் எல்லாரும் இருக்க இந்த சபையில வச்சு நான் உனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க தேவர்கள், ரிஷிகள், பூதகணங்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்க முன்ன வச்சு நான் உனக்கு இந்த கேள்விக்கான பதிலை நான் கொடுக்க முடியாது. ஏன்னா இது இந்த உலகம் எப்படி இயங்குது, அந்த உலகத்தை நாம ஏன் இயக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பரம ரகசியம். அந்த ரகசியத்தை நாம வேற யார்ட்டையும் அதை பகிரக்கூடாது. அது என்னுடைய தேவியான ஓன்ட்ட மட்டும்தான் நான் அதை தனியா ஒரு இடத்துல சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. உடனே பார்வதியும் சிவனும் இதை தனிமையில பேசுறதுக்காண்டி போவாங்க. அப்போ நந்திவர்மனை கூப்பிட்டு சிவன் சொல்லுவாரு, நானும் பார்வதியும் சில ரகசியங்கள் பேச போகிறோம். அதனால என்ன பார்க்கறதுக்கு தேவர்களோ, ரிஷிகளோ, யாரோ இல்ல பூதகணங்களோ அந்த மாதிரி யார் வந்தாலுமே அவங்களுக்கு அனுமதி கொடுக்காத. ஏன்னா நாங்க ஒரு முக்கியமான ரகசியத்தை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத சொல்லி நந்தியை காவலுக்கு வச்சுட்டு கிளம்பிடுவாரு. உடனே நந்தியும், நம்ம ஈசன் நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அதை கரெக்டா செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி அதுல காவலுக்கு அவரு அங்கே உட்கார்ந்துருக்காரு. அப்போ பார்வதியும் சிவனும் போறதை பார்த்த விநாயகர் நந்திட்ட கேட்பாரு, இந்த மாதிரி தாயும் தந்தையும் எங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. உடனே நந்தி சொல்லுவாரு, அவங்க ஒரு முக்கியமான வேலை விஷயமா போறாங்க, அடுத்து சில ரகசியங்களும் பேச போறாங்க, அதனால அவங்கள தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. உடனே விநாயகரும் கிளம்பி போயிடுவாரு. ஆனா ரெண்டாவது முருகன் நந்திட்ட கேட்பாரு. அப்போ நந்தி முருகன்ட்டையும் அதே பதில தான் சொல்லுவாரு. ஆனா விநாயகர் போன மாதிரி முருகர் திரும்ப போகவே மாட்டாரு. முருகருக்கு உடனே அது என்ன ரகசியம் அப்படிங்கிறத அதை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாயிட்டாரு. அந்த ஆர்வத்தின் காரணமாக முருகன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கருவண்டு வேஷம் எடுத்து அந்த கருவண்டு வேஷத்துல இருந்து பார்வதி தேவியின் சடைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஒளிஞ்சு அவங்க 2 பேரும் தனிமையில பேசுறத அப்படிங்கிறத கேட்கறதுக்காண்டி அந்த கொண்டைக்குள்ள ஒளிஞ்சிருந்து பார்வதி சிவன் கூட அப்படி போய்கிட்டே இருக்காங்க. அடுத்தது ஒரு இடத்துக்கு போனோடனே சிவன் பார்வதிட்ட, இந்த உயிர்களை நான் ஏன் படைக்கணும், அதுகளுக்கு படியிழக்கணும், அந்த உயிரினத்தை ஏன் பாதுகாக்கணும், திரும்ப அந்த உயிரினத்தை ஏன் அழிக்கணும் அப்படிங்கிறதான் உன்னோட கேள்வி. அந்த கேள்விக்கான பதில், முதல்ல படைத்தலுக்கான காரணம் என்னன்னா, இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களுக்கும் பாவ புண்ணியங்கள் கணக்கு எல்லாம் இருக்கு. அவங்க போன ஜென்மத்துல பண்ண பாவ புண்ணியங்களோட கணக்குகள் எல்லாத்தையும் இந்த ஜென்மத்துல தீர்த்து மோட்சம் அடையணும். அதுக்காண்டிதான் ஒவ்வொரு உயிரினத்தையும் நம்ம படைக்கிறோம். ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, அந்த உயிரினம் எப்போ மோட்சம் கிடைக்குதோ அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த உயிரினத்தை அழிக்கணும். அது வரைக்கும் அந்த உயிரினத்துக்கு படியிழந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படிங்கிறாரு. அடுத்தது ஏன் அழிக்கணும்னு கேட்டேன்னா, இந்த உலகத்துல ஒரு சமநிலை எப்போதுமே வேணும். ஒரு உயிர் உள்ள வரும்போது ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு போகணும். அதுதான் இந்த இயற்கையோட நீதி. அதை நம்ம சக்தியால எதுவுமே பண்ண முடியாது. அது இயற்கை நீதி. அதுக்கு ஏத்தாப்புலதான் நாம நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிவன் அந்த ரகசியங்களை பார்வதிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா பார்வதியின் கொண்டைக்குள்ள முருகன் கருவண்டா இருக்குது பார்வதிக்கு தெரியும். ஏன்னா அவங்களோட தலையில என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா சிவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பார்வதிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. ஈசன் சொன்ன அனைத்து தகவல்களையும் கேட்டுக்கிட்டு இருந்த முருகன், இதெல்லாம் தான் நமக்கு யாருக்குமே தெரியுமா, இதுல என்ன ரகசியம் இருக்கு அப்படிங்க ஒரு இதுல அந்த கொண்டையில இருந்து வெளியே வந்துருவாரு. இதை பார்த்த ஈசன்
கடுமையான கோவத்துக்கு போய் கருவண்டா சடைக்குள்ள ஒளிஞ்சிருந்த முருகனுக்கும் அவன் ஒளிஞ்சிருக்கிறது தெரிஞ்சும் பார்வதி தேவி அமைதியா இருந்து அந்த ரகசியத்தை எல்லாம் அவனுக்கு தெரிவிச்சதுனாலையும் அவங்க 2 பேர் மேலையும் கடுமையா கோபமாயி அவங்க 2 பேருக்குமே ஒரு சாபம் கொடுக்குறாரு. அது என்ன சாபம் அப்படின்னா, முருகன் மகர மீனா போகணும், பார்வதி ஒரு அரசனுக்கு மகளா போய் அவரை பார்வதி தன்னோட பருவத்தை அடையும் போது திரும்ப சிவனே திருமணம் பண்ணி திரும்ப கைலாயம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் கொடுத்துருவாரு. முருகன் மகர மீனா கடலுக்குள்ள சுத்தி திரித மாதிரி ஒரு சாபம் கொடுத்துருவாரு. அடுத்தது அந்த பார்வதிய ஒரு சின்ன தொட்டில வச்சு ஒரு ஆத்துல விட்டுருவாரு. அந்த ஆத்துல குழந்தை இல்லாம ரொம்ப நாளா ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் யாருன்னா அதிகரசன் அருணவல்லி அப்படிங்கிறவங்க இந்த குழந்தைய எடுத்து கடல்ல இருந்து நமக்கு இறைவனே கொடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது வருஷங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. பார்வதி தன்னோட இளமை பருவத்தை அடையும் போது கடல்ல மீனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முருகன் ரொம்ப சேட்டைகள் பண்ண ஆரம்பிக்காரு. அதனால மக்கள் ரொம்ப பயப்பட்டு ரொம்ப அச்சத்துல இருந்து அந்த மன்னர்கிட்ட குறை சொல்றாங்க. அந்த மன்னர் யாருன்னா அதிகரசன். அவர்கிட்ட தங்களோட பயத்தையும் அந்த மாதிரி மீன் செய்யும் அட்டலியங்களையும் சொல்றாங்க. உடனே அவர் ஒரு அறிக்கை விடுதாரு. அது என்ன அறிக்கைன்னா, அந்த மீனை யார் அழிக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னோட மகளான பார்வதி, அதாவது இப்ப வேற அவதாரத்துல அவங்க இருக்காங்க, அந்த பார்வதியை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. உடனே சிவன் அந்த மீனை எல்லாம் அடக்கி சிவன் அந்த மீனை அழிச்சு அந்த மீனை அழிச்சது மூலமா முருகனுக்கும் சாப விமோச்சனம் கொடுத்துட்டு அடுத்து பார்வதியை திருமணம் பண்ணி அவங்களுக்கும் சாப விமோச்சனம் கொடுத்துருவாங்க. இந்த சாப விமோச்சனம் கிடைக்கும் போதுதான் பார்வதியா இருந்தவங்க பிரம்மசக்தி ஆகி திரும்ப அது கைலாசத்துக்கு போவாங்க. இதுதான் பிரம்மசக்தி அம்மனோட கைலாய பிறப்பு. அடுத்தது நாம சொடலை மாடனோட கைலாய பிறப்பு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த சொடலை மாடனோட கைலாய பிறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். ஏன் சொடலை மாடன் கோவில்னாலே முதல்ல அங்க போடுற பாட்டு இந்த வில்லுப்பாட்டு கதை தான் முதல்ல போடுவாங்க. இது மூலமா எல்லாருக்குமே சொடலை மாடனோட கைலாய பிறப்புங்கிறது அப்படி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு சின்ன கதையா ஒண்ணு அதை சொல்லி முடிச்சிருந்தேன். அது என்ன கதை அப்படின்னா, திரும்ப கதை முதல்ல இருந்து கைலாயத்துல இருந்து ஆரம்பிக்கி, அதாவது பார்வதியும் சிவனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ தினமும் சிவன் படியலக்க பூலோகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வருவார். இதனால பார்வதி தனிமையிலே இருந்த பார்வதி தனக்கு கொஞ்சி விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி சிவன் போய் கேட்பாரு. அப்போ சிவன் சொல்லுவாரு, உனக்கு குழந்தை கொடுக்கறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனா அந்த குழந்தை மயானம் போகும், மாண்ட பிணங்களை திங்கும், சுடுகாடு போகும், சுட்ட பிணங்களை திங்கும் அப்படிங்கிற மாதிரி சிவன் எவ்வளவுதோ பார்வதிட்ட சொல்லுவாரு. ஆனா பார்வதியோ குழந்தையோட ஏக்கத்துல இருக்கனால அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு குழந்தை கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே சிவன் என்ன பண்ணுவாருன்னா, நீ நம்ம கைலாயத்துல இருந்த மணிவிளக்கு 32வது தூண்ல போய் என்ன நினைச்சு தவம் பண்ணிக்கிட்டு உனக்கு நான் குழந்தை தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. உடனே பார்வதி 32வது தூண் பக்கத்துல உட்காந்து சிவனை நினைச்சு தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சிவன் அத 32வது தூண்ல எரியிற மணிவிளக்குல உள்ள சுடரை லைட்டா சுண்டி விடுவாரு. அந்த சுண்டி விட்ட மணித்துளிகள் எல்லாம் பார்வதியோட முந்தானையில விடும். முந்தானைய உடனே பார்வதி மூடிக்கிடுவாங்க. மூடிட்டு அந்த முந்தானையை திறந்து பார்க்கும்போது உள்ள உயிர் உள்ள ஒரு சதை பிண்டம் தான் இருக்கும். உடனே பார்வதி சிவனை கூப்பிட்டு, எனக்கு நான் குழந்தை கேட்டேன், இந்த மாதிரி ஒரு சதை பிண்டத்தை கொடுத்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட சொல்லுவாங்க. உடனே சிவன் பிரம்மனை வர வச்சு அந்த உடலுக்கு உருவம் கொடுப்பாரு. அந்த உருவம் கொடுத்து ஆக்குன குழந்தை தான் சொடலை மாடன். இந்த கதை நிறையவுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாம இன்னைக்கு பிரம்மசக்தி அம்மன் சொடலை மாடன் கைலாசத்துல எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்த்துட்டோம். அடுத்தல சொடலை மாடன் பிரம்மசக்தி அம்மன் சுட்ட சுடுகாட்டுல எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிற கதையை அடுத்த பதிவுல பார்ப்போம்.